சர்வைவல் ஃபிட்டஸ்ட்டு. அவங்க தன்னை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். திமுக குடும்பத்துக்காக நாளைக்கு அவர் உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு தான் செந்தில் பாலாஜி பிறந்திருக்காரா? இந்த எக்ஸஸ் பாட்டில்னால டேக்ஸ் நாளைக்கு கலெக்ஷன் ஆகலை, அரசுக்கு வருவாய் வரல. ஆனால் இந்த அவ்வளோ பணமும் எங்கே போயிருக்குது அப்படின்னா, ஒரு தனிநபருக்கு, முதன்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு தனிநபர்கிட்ட போய் கருப்பு பணமாக சேர்ந்துருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸ்க்ளூசிவாக, அப்படி ஒரு வேளை ரொம்ப விகரஸாக இவங்க அமைச்சர்களை கைது செய்கிற பட்சத்தில் முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் போகிறதா இருக்கார். மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு செய்கிற அளவுக்கு இவர் வேற என்ன செய்ய முடியும்? இடியில் இருந்து சபரீசனுக்கு சம்மன் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க நெருங்கிட்டாங்க. இப்போ இவர் செந்தில் பாலாஜிக்கிட்ட இருந்து பணம் இங்கே தான் போச்சுங்கிறதுனால அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திருச்சி சூர்யா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், திமுக அமைச்சரவை மாற்றம் அது எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன காரணம்? மேடம், பேசும் பொருள் ஆயிடுச்சு. இப்போ பொன்முடி அவர்கள் பேசுகிறதுங்கிறது இப்போ முதல் முறையாக இருந்தால் பரவாயில்ல. அவர் தொடர்ச்சியாகவே இதே வேலையாக தான் இருக்கிறாரு. நாளைக்கு மக்களை ஓசி பேசினார், ஒரு பெண் ஊராட்சி தலைவரை சமுதாயத்தை சொல்லி பேசினார், கவர்னரை சட்டமன்றத்தில் நடந்துக்கிட்ட விதம், தொடர்ச்சியாக அவர் மேலே அந்த சேற்று வீசப்பட்டது, மக்கள்கிட்ட அவர் தேவையெல்லாம் பேசினார், இந்த மனுவை தூக்கி எறிஞ்சாருன்னு ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், திமுக இந்து மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தை பேசிய அமைச்சர் மீது இந்து மக்களுக்காக ஆதரவாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கங்கிறத உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. எதனால் அப்படின்னா, பொதுவாகவே திமுக மேலே இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஆனால் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு தீபாவளிக்கு சொல்ல மாட்டாங்க, அதுமாதிரி தமிழ் புத்தாண்டை கூட நாளைக்கு தை ஒன்றுங்குவாங்க, சித்திரை ஒன்றுன்னு சொல்ல மாட்டாங்கங்கிற மாதிரி இந்த இந்து மக்களுடைய பெரும்பான்மையான எதிர்ப்பையும் கோபத்தையும் சம்பாரித்து கடந்த தேர்தலில் எங்கள் கட்சியில் 80% இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இவர் ஸ்டாலின் கையால் வேலை தூக்குனதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சர் ஆக முடியுங்கிற சூழ்நிலையை மீறி ஆட்சிக்கு வரப்போ அப்படி இருந்தாங்களே தவிர, திரும்பி வந்ததுக்கப்புறம் திராவிடமும் ஆன்மீகமும் ஒன்று அப்படின்னு பேசிக்கிட்டு கொஞ்சம் அதில் பெரிய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்தாங்க. மறுபடியும் இப்போ தேர்தல் சமயம் நெருங்கிறதுனால ஒருவேளை இன்னொன்று பொன்முடி பேசுனதில் அவங்களுடைய கொள்கை சித்தாந்த ரீதியான பேச்சு, அவர் அதை பேசுகிறப்பே சொல்கிறாரு. அந்த மேடையில் ஒரு திராவிட கட்சியோடைய ஒரு முக்கிய தலைவர் இருக்கார், அவர் கலந்துக்கிட்ட ஏதோ எழுதின நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் வேற ஒருவர் அந்த மேடையில் பேசினதை தான் அவர் சுட்டி காட்டினாரே தவிர அது அவருடைய சொந்த கருத்து இல்லை. பட் ஆனால் ஒரு அமைச்சராக அவர் பேசியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளார போகுது. பட் கொள்கை ரீதியாக அவங்க தீக்காக்கள் மற்ற மதத்தினர்களை இந்து மதத்தை கேவலப்படுத்துவதற்காக இந்த ஏஜ் ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண ஒரு விஷயத்தை தான் அவர் பேசினார். பட் இதை டிஎம்கேவும் கவர்மெண்ட்டும் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்காங்கங்கிறது அப்ரிஷியேட்டபுள் பாயிண்ட்டு. இன்னொன்று, அவங்க சிஎம் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்து மக்கள்கிட்ட எதிரிகளாக சித்தரிக்க பிஜேபியும் அதிமுகவும் முயற்சி பண்ணுறாங்க. அதிமுகவும் திராவிட கட்சி தான், அவங்களுக்கும் நம்ம சித்தாந்தம் தான் இருக்குது. ஆனால் இப்போ அண்ணா ஒருவனே தெய்வம், ஒரே குலம் ஒருவனே தெய்வம்னு சொன்னதுலேருந்து எம்ஜிஆருமே அந்த ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டார். ஜெயலலிதா பிராமினுங்கிறதுனால அந்த அம்மா பொட்டு வைக்க, கோயிலுக்கு போக, எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் பொட்டு வைக்கங்கிறப்ப கோயிலுக்கு போகிறாங்கங்கிறப்ப இந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு அந்த திராவிட சாயமோ அந்த மத எதிர்ப்போ வரல. ஆனால் அந்த திகாவோட கொள்கைங்கிறது திமுக மேலே மட்டும்தான் இருக்குது. பட் அவங்க திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சமீப காலமாக திக நிர்வாகிகளையே கி வீரமணியவோ யாரையுமே எங்களுடைய கட்சி மேடைகளுக்கு அழைப்பதில்லை, அவங்கள முன்னிலைப்படுத்துறதில்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1000 கோயில்களுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், முருகருக்கு மாநாடு நடத்தியிருக்கோம், அறுபடை வீடுகளுக்கும் நாளைக்கு டூரிஸ்ட் மாதிரி நாங்களே அரேஞ்ச் பண்ணி அரசாங்க சார்பாக அனுப்புகிறோம். இது மாதிரி நிறையா நாங்கள் ஆன்மீக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டு தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கும். அதனால் நாளைக்கு முதலமைச்சர் இதை நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறாங்க. அவர் ஏன் இப்போ அதை பதவியை எடுத்த உடனே, நாளைக்கு இப்போ துணை பொதுச் செயலாளர் பதவியும் எடுத்த உடனே ஏன் டக்குன்னு வேறு ஆளுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா, அது வேக்கண்ட்டாக இருந்தால் திரும்பி பொன்முடி ப்ரெஷர் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அது வேறு ஆளுக்கு போட்டாச்சு அப்படின்னா நீங்கள் கேட்க முடியாதுங்கிறதுக்காக தான் அதை செஞ்சது. இன்னொன்று, முதலமைச்சர் சொல்கிறதுமே ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். இப்போ மேடையிலே கூட முதலமைச்சர் ஒரு தடவை புலம்புனார், எனக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது, எப்போ எந்திரிச்சா அவன் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கிறப்ப கூட அப்போ கூட பொன்முடி மேடையில் கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாருங்கிறப்ப அது எல்லா இடத்துலையுமே இவரை ரொம்ப சீரியஸ் ஃபேக்டராக எடுக்க மாட்டேங்கிறாரு. பொன்முடியை மீறி விழுப்புரத்தில் அரசியல் செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு சில யோசனைகள்னாலலாம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார். ஓபிஎஸ் அணியிலேருந்து
அந்த லக்ஷ்மணன் சொல்லி எம்எல்ஏ வந்து இப்போ மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டப்போ அவருக்கு விழுப்புரத்தில் பயங்கர வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இது வந்து முதலமைச்சருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போனப்போ முதலமைச்சரே வந்து இவ்வளோ தூரம் விழுப்புரத்தில் நாளைக்கு பொன்முடிக்கு எதிர்ப்பு இருக்குது, லட்சுமணனுக்கு ஆதரவு இருக்குங்கிறத உணர்ந்த பிறகு பொன்முடி இல்லைனாலும் நாளைக்கு விழுப்புரத்தில் திமுகவை நம்மளால் நடத்த முடியுங்கிற எண்ணமும் தைரியமும் முதலமைச்சருக்கு வந்திருக்கு. அதை சார்ந்து அவர் மேலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் மை பர்சனல் கிரவுண்ட்ஸ் ஆஸ் அன் அட்வொகேட் எனக்கு வந்து கான்ஸ்டியூஷனலி யூ டோன்ட் ஹேவ் ரைட் ஃபார் த கோர்ட் டு ஆர்டர், அதாவது நீங்கள் இந்த பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சட்ட விதிகள் கிடையாது. இது கிட்டத்தட்ட இது கட்ட பஞ்சாயத்து. இதை ஏன் நீதிமன்றம் அந்த அளவுக்கு இவர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன பிள்ளை என்ன அப்படின்னா, பதவியை ராஜினாமா செய்ததில் செந்தில் பாலாஜி மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். எதனால் அப்படின்னா, செந்தில் பாலாஜி சமீப காலமாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறார். அவர் பாஜககிட்ட சமரசமான பிறகு தான் அவருக்கு ஜாமீனே வெளியில் வந்தது. இதே மாதிரி இவர் தம்பிக்கு எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இப்போ சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி நீதிமன்றத்தில் சரணடைய வச்சதும் பாஜகவோட உதவியோடு தான். இப்போ இந்த டாஸ்மாக் ஸ்கேம் ஊழல் வர்றது சம்பந்தமாக இவருடைய பேர் திரும்பி மாட்டிக்கிச்சுன்னா இவர் திரும்பி கம்பி என்னன்னு நம்மளால் ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பாஜகவில் தூது விட போக தான் இவரை வேற ஒரு சூழ்நிலையில் பதவியிலேருந்து கழட்டிட்டு இதை இவர் சிறைச்சாலையில் இருந்தப்போ இவர் யார்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாரோ முத்துசாமிகிட்ட, இப்போ அதே முத்துசாமிகிட்ட தான் போயிருக்குது. அதனால இப்போ இவரை வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ளார கொண்டுட்டு வர மாட்டாங்க. எனக்கு தகவல் வந்த வரைக்கும் இப்போ இடிக்குள்ளார அவங்க இடி வந்து இந்த டாஸ்மாக்குள்ளார வந்தப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குது, இந்த லைட்டோடைய கன்சப்ஷன் பவர் வந்து எவ்வளோ நேரம் ஆகிருக்குதோ அப்போ அவ்வளோ நேரம் ஓடி இருக்குங்கிறத நம்ம அந்த கரண்ட் பில்லை வச்சு கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி இவங்க டாஸ்மாக்குள்ளார போயிட்டு அந்த ஃபேக்ட்ரிஸ்குள்ளார போயிட்டு இபி கன்சப்ஷன் எடுத்து அப்போ இந்த மிஷின் எவ்வளோ ஓடினா இவ்வளோ கரண்ட்டு இழுத்துருக்கும், அப்போ எவ்வளோ கரண்ட்டு மிஷின் இவ்வளோ நேரம் ஓடினா அப்போ எத்தனை பாட்டில் வந்திருக்கும். ஸோ இதை வச்சு அவங்க ஒரு கேல்குலேஷனுக்கு வராங்க. அந்த கேல்குலேஷன் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, அரசாங்கம் சார்பாக டாஸ்மாகில் 100 பாட்டில் கணக்கு காட்டினால் ஆனால் இங்கே ஃபேக்ட்ரி எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தா 1500க்கு மேலே ஓடி இருக்குது. மீதியெல்லாம் எங்கடா போச்சு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சரக்கில் பார்த்திங்கன்னா ஹாலோகிராம் ஒட்டியிருப்பாங்க. அது தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்காது. கேரளா சைடு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பட் இங்கே அரசாங்க ரீதியாக மட்டும்தான் அது கிடைக்கும். அந்த ஹாலோகிராம் கொடுத்துருவாங்க கம்பெனிஸ்க்கு. அந்த கம்பெனி வந்து அந்த பாட்டில் தயாரித்து அந்த லேபிள் போட்டு இவங்களுக்கு திரும்பி டாஸ்மாக் டவுனுக்கு அனுப்புகிறப்ப அவங்க அந்த லேபிள்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணி இந்த பாட்டில் இத்தனை இருக்குன்னு ஸ்டாக் வச்சு கடைக்கு போய் விற்று திரும்பி இது வரும். இதுதான் ரொட்டீனான மேட்டர். இப்போ இவங்க இந்த எக்ஸஸாக தயாரித்த பாட்டில் அவ்வளவும் டாஸ்மாக் மூலமாக அந்த சந்து பொந்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புங்க, இந்த ராத்திரி 24 hours ஓடுற சரக்கு, இது எல்லாம் இந்த எக்ஸஸ் பாட்டில் தான் ஓடி இருக்கு. இந்த எக்ஸஸ் பாட்டில்னால டேக்ஸ் நாளைக்கு கலெக்ஷன் ஆகலை, அரசுக்கு வருவாய் வரல. ஆனால் இந்த அவ்வளோ பணமும் எங்கே போயிருக்குது அப்படின்னா, ஒரு தனிநபருக்கு முதன்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு தனிநபர்கிட்ட போய் கருப்பு பணமாக சேர்ந்துருக்கு. அது எவ்வளோ இவங்க அசியூம் பண்ணுறாங்க அந்த கரண்ட்டு கன்சப்ஷன் வச்சுன்னா 49,000 கோடி நாளைக்கு இந்த பணம் வந்து அரசாங்கத்துக்கு வராமல் தனிநபர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இதை வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் டெல்லியில் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக பிஜேபி செய்த வேலை டாஸ்மாக் ஊழலை இதே மாதிரி கிளப்பி விட்டு முதலமைச்சர் வரைக்கும் கைது பண்ணி ஜெயிலில் வச்சாங்க. இது ஒரு சப்ஜெக்ட். இது அதுக்கப்புறம் தான் தேர்தலில் மீண்டும் பிஜேபி டெல்லியில் வந்து ஆட்சி அமைப்பதற்கு உதவுது. தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சி தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தப்போ இதே டாஸ்மாக் ஊழல் வச்சு தான் சந்திரசேகர ராவோட மகள் கவிதாவை கைது செய்து மறுபடியும் நடவடிக்கை எடுக்க போக தான் பிஜேபிக்கு வாய்ப்பு தவறினாலும் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. இப்போ இதே பேட்டர்ன் தான் தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் இவங்க கொண்டுட்டு வராங்க. சிஎம் இஸ் வெல் அவருக்கு நல்லா தெரியும் இவங்க அடிக்க போகிறாங்க. அதனால தான் இப்போ அவருடைய பேச்சுக்கள்லாம் வா பார்த்துக்கலாம், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறதுனால தான் எந்த ஷாவுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் என்றைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறதெல்லாம் இவர் ஏன் அதை செய்கிறாரு அப்படின்னா, மற்ற மாநில மக்களை விட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார போக்கை பிஜேபி கையாண்டால் மக்கள் மத்தியில் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக, அப்படி ஒரு வேளை ரொம்ப விகரஸாக இவங்க அமைச்சர்களை கைது செய்கிற பட்சத்தில் முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் போகிறதா இருக்கார். மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்குறேன்,
உங்களை நம்பி தானே நாங்கள் ஆட்சி அமைச்சோம், அவங்களுக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்கள், அவங்க உள்ள நுழையணுங்கிறதுக்காக எங்களை என்ன பாடாப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு செய்கிற அளவுக்கு இவர் வேறு என்ன செய்ய முடியும்? அவங்களால முடிஞ்சது we are ready to face, நாங்கள் சரணடை. இப்போ இனிமேட்டு டிஎம்கேவை அனுசரிக்கணுங்கிற அவசியம் பிஜேபி கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் போட்டேன், நான் இனிமேட்டு அந்த சீட்டை எப்படி பிடிக்கணும்னு தான் பார்ப்பேனே தவிர நான் இங்கேயும் உங்ககிட்ட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்ககிட்டையும் கூட்டணியில் இருக்க முடியாது. ஸோ எவனாவது ஒருத்தனுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும், நான் இவன்ட்ட வெளிப்படையாக கூட்டணிக்கு வந்துட்டேன், இப்போ உன்னைய காலி பண்ணணும். இப்போ இவங்களோட ப்ரைம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இவங்களோடைய சிஎம் ஃபேமிலிக்கிட்ட. மேபி இந்த வீடியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளார கூட இடியில் இருந்து சபரீசனுக்கு சம்மன் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க நெருங்கிட்டாங்க. இப்போ இவர் செந்தில் பாலாஜிக்கிட்ட இருந்து பணம் இங்கே தான் போச்சுங்கிறதுனால அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி ஏன் இவ்வளோ சர்வாதிகாரமாக இருக்கிறாரு அப்படின்னு சின்னதாக யோசித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிஜேபியில் சோர்ஸ் யார் அப்படின்னா அதானி கிட்ட நேரடியாக செந்தில் பாலாஜி தொடர்பில் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் வேறு யார் மூலமாக போனாலும் இங்கே சிஎம்க்கு தெரிஞ்சிடும், ஏன் பாடுறா இவன் நம்மக்கிட்டே இருந்துக்கிட்டு அங்கே வேலை பார்க்குறான்னு. ஆனால் அதானிக்கு மூலமாக நீங்கள் போகிறப்ப இங்கே நீங்கள் நல்லவனாகவும் நடிச்சுக்கலாம், மேலேயும் நல்லவனாக இருக்கலாம். இவர் இங்கே இருக்கக்கூடிய துப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்களை டெல்லிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க பாருங்கள், நேரு இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு, ஏவாவில் இவ்வளோ வச்சுருக்காரு, நீங்கள் எண்ணெயை மட்டும் அடித்தா பத்தாது, இவங்கெல்லாமே பெரிய ஃபண்டு ஃபேக்ட்ரி, இப்போ இவங்களெல்லாம் நாளைக்கு நீங்கள் முடங்கினா தான் நாளைக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி. இது எதுக்காக அதானி செந்தில் பாலாஜிகிட்ட நெருக்கமாக இருக்கிறதுனால தான் அண்ணாமலை சமீபத்தில் செந்தில் பாலாஜியோட இலாக்காவில் இருக்கக்கூடிய நிறையா சோலார் பேனலு, இந்த டிரான்ஸ்ஃபாரமு இதெல்லாம் நாளைக்கு அதானிக்கு ஒரு அவுட் ஆஃப் நாம் செய்கிறாருன்னு அதானிக்கு எதிராகவே நாளைக்கு அண்ணாமலை கொடுத்த ஆதாரங்கள்லாம் எதுக்குன்னா இவர்கள் இருவருடைய தொடர்பை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரத்துக்கு தான் அவர் பண்ணது. இப்போ இந்த தொடர்பு மூலமாக தான் இவர் பிஜேபி லேட்டாக நார்மலாக இருக்கிறாரு. கடைசியாக ஒரு சூழ்நிலையில் பிஜேபி விருப்பப்பட்டால் செந்தில் பாலாஜி அதிமுகவில் போய் தாய் கழகத்தில் இணைகிறதுக்கும் தயாராக இருக்கிறார். இதுதான் நிதர்சனம். பட் அவங்க கம்ப்ளீட்டாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை வரிசையாக கைது செய்வதற்குண்டான நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. இப்போ ஜூன் ஜூலைலேருந்து ஆரம்பிச்சிடும். அதுமாரி சிஎம் ஃபேமிலியில் கண்டிப்பாக மேபி சன் ஆர் சன்னின்லா அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவாங்கங்கிறது தான் டெல்லியில் கொடுக்குற தகவல். அமைச்சர்கள் மேலே தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தொடரும். இப்போ செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ மணிஷ் சிசோடியா ஒரு டெல்லியில் இதே மாதிரி டாஸ்மாக் ஊழல்ல அந்த இலாக்கா சார்ந்த அமைச்சரும் கைது செய்யப்பட்டார். இப்போ அது மாதிரினா செந்தில் பாலாஜி மாட்டிக்குவார். இப்போனா முத்துசாமி அரெஸ்ட் பண்ணுவாங்க, செந்தில் பாலாஜியை கழட்டி விட்டுருவாங்க. சார், ஆனால் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து ஜாமீன் பெற்று வெளியே வரும்போது முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விடுத்தது மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு நெகட்டிவாகவும் மாறிச்சுன்னே சொல்லி. ஏன்னா தியாகின்னு குறிப்பிட்டிருந்தாரு. பாஜக பயங்கரமாக அவரை மிரட்டுச்சு. ஆனால் தைரியமாக அவர் எதிர்கொண்டு தான் வெளில வந்திருக்காரு, சட்ட போராட்டம் நடத்தி வெளில வந்திருக்காரு. அவர் ஒரு தியாகின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தியாகின்ற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வாங்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி மாறுறதுக்கான, இப்போ முன்னாள் அமைச்சர் இப்படி மாறுறதுக்கான இது எப்படி சார்? சர்வைவல் ஃபிட்டஸ்ட்டு. அவங்க தன்னை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். திமுக குடும்பத்துக்காக நாளைக்கு அவர் உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு தான் செந்தில் பாலாஜி பிறந்திருக்காரா? இப்போ அவர் என்ன கொள்கைவாதி? அதிமுகலேருந்து டிடிவி தினகரன் முன்னாடி வரப்போ அவர் என்ன கொள்கைக்காக வந்தார்? இல்லை அப்படியே டிடிவி தினகரன்ட்டு திமுக வரப்போ என்ன கொள்கைக்காக வந்தார்? இப்போ அவர் திரும்பி அதிமுகவுக்கு போகிறப்ப மட்டும் ஏன் கொள்கை கேட்குறீங்க? அவரை பொறுத்த வரைக்கும் சரி, சிம்பிள் லாஜிக். வேறு யாராக இருந்தாலும் சரி, ஒரு அமைச்சரே 400 நாள் ஜெயிலில் வச்சு இவ்வளோ பாடாப்படுத்துகிறப்ப வெளில வரப்போ ஒன்று நான் கட்சியை விட்டு போயிடுறாங்குவான், இல்லை அந்த கட்சியாக போயிடுறாங்கவான்ல நமக்கு எதிராகிடுவான். பட் அந்தளவுக்கு இல்லாமல் ஒன் மோர் திங், செந்தில் பாலாஜியை மட்டும் அதில் பாராட்டக்கூடாது, முதலமைச்சரையும் பாராட்டணும். ஏன்னா எல்லா மந்திரிகிட்டையும் ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம மேலே கேஸ் போட்டால் கையை கழுவிடாடா விட்டுருவாங்கடான்னு. இப்போ அது அதிமுகவில் ஒரு பெரிய மைனஸ். எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் சப்ஜெக்டே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏடிஎம்கேல. அது மாதிரி எடப்பாடி தன்னை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு நம்மளை காவு கொடுக்க பார்க்குறாருன்னு அங்கே இன்றைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் பயம் இருக்கும். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் உறுதுணையாக இருந்த சூழ்நிலையில் திமுகவில் இருக்க எல்லா அமைச்சர்கள்ட்டையும் ஒரு தைரியம் இருக்குது, நமக்கு எதுவும் பிரச்சனைனாலும் கட்சி நிற்கும்ப்பா அப்படிங்கிற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று, அவ்வளோ 400 நாள் இருந்துட்டு வந்தான், ரைட்டு பரவாயில்ல நிற்கிறான்னு. இன்னொன்று, அவர் ஆரம்பத்துலேருந்தே செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் குடும்பத்தில் இல்லாத செல்வாக்கு கிடையாது. எல்லா அமைச்சர்களையும் விட செந்தில் பாலாஜிக்கு தான் பெட்டு. எதனாலனா எங்கே அத்தனை கோடி கொடுக்கணும், என்ன செய்யணும், மாதம் இவ்வளோ வருதா, என்னடா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வருதா, என்னடா இவன் இவ்வளோ கொடுக்குறான் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தொகைகளை கொடுப்பதை அப்போ நல்லவன் தானே சொல்லுவாங்க.
இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியா 21 கம்பேரிட்டிவ்லி இப்போ 26ல வந்து பயங்கர சோஷியல் மீடியா வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க டைம். இப்போ வந்து உதயநிதி அவர்களை வந்து ரொம்ப முன்னிறுத்துறாங்க. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு இளமையான ஒரு தலைவரை விரும்புறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உதயநிதி அவர்களை முன்னிறுத்துறாங்க. இது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? உதயநிதி அவர்களை முன்னிறுத்தினால் திமுக மிகப்பெரிய அளவில் அந்த வாக்கு வங்கி கிடைக்குமா? மேடம், கட்சிக்குள்ளாரையே பேசுகிற கருத்தை சொல்கிறேன். கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்த எல்லா தேர்தலுமே ஃபெயிலியர், படுதோல்வி. 2014 வச்சுக்கங்க, 2006க்கு அப்புறமேலே இதில் பண்ணதுலேருந்து 11லேருந்து ஆரம்பித்து 11 எம்எல்ஏல காலி, எதிர்கட்சி அந்தஸ்து போச்சு, 14 எம்பியில் போச்சு, மறுபடியும் 16 எம்எல்ஏல போச்சு, உள்ளாட்சி தேர்தலில் போச்சு. இது எல்லாமே அந்த சமயத்தில் கலைஞரை மறைத்து ஸ்டாலின் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமெல்லாம் வச்சு நான் தான் சிஎம்ங்கிற மாதிரி நாளைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி நின்னா அவ்வளோ எலெக்ஷன்ஸும் ஃபெயிலியர். எப்போ திரும்பி டிஎம்கே ரிவோக் ஆகுது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினோட என்ட்ரிக்கு பிறகு தான். 2019 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்பி 21 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அது எல்லாமே உள்ளாட்சி தேர்தல் நடுவில் வந்தது. கம்ப்ளீட்டாக வந்து என்ட்ரி ஆஃப் உதயநிதிக்கு அப்புறம் தான் டிஎம்கே எதை தொட்டாலும் நாளைக்கு 6 அப்படிங்கிற மாதிரி 40க்கு 40 முதல்ல ஜெயித்தாங்க. இப்போ திரும்பி 40க்கு 40 இல்லை. அதனால் உதயநிதி அவர்களோட என்ட்ரிக்கு பிறகு கட்சி வந்து தொடர்ச்சியான வெற்றிகளில் இருக்கிறனால தான் சீனியர் லீடர்ஸ் எல்லாமே முதல்ல அவர் இளைஞரணி செயலாளர் கொடுக்கணுன்னாங்க, அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கணுன்னாங்க, மந்திரி கொடுக்கணுன்னு அப்போலாம் கூட இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இதுக்கு மேலே என்ன முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்குது? ஆல்ரெடி அவர் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கிறாரு, டெப்டி சிஎம் ஆகிட்டாருங்கிறப்ப இதுக்கு மேலே நாளைக்கு நீங்கள் அவருக்கு 4 லைட்டு வச்சு அவரை பூம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து இவரோட இடத்த எடுத்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரியான தேவைகள் இல்லை. அழகாக நாளைக்கு அவர் வேலையை பார்க்குறாரு, இவர் வேலையை பார்க்குறாரு. மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வேலையில் இருவரது பணியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொல்கிறாங்க கட்சியில். ஸோ அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. அப்போ இன்னும் ஒரு 2-3 மாதங்களே நீங்க சொல்ற மாதிரி இந்த திமுக அமைச்சர்கள்லாம் வந்து கைது செய்யப்படுறதுக்கு ஒரு மாசமே விட்டுருங்க. அவங்க ஆக்சுவலாக முன்னாடியே யார் யாருன்னு லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்றும் சொல்கிறேன், டெல்லியில் ஸ்மார்ட் கிளாஸ் ஊழல் நடந்து அதுலேயும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வழக்கு பதியப்பட்டு கல்வித்துறை அமைச்சர் கைது செய்யப்பட்டார், ஞாபகம் இருக்கும். இப்போ இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அன்பில் மகேஷ் இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களில் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, இந்த பேட்டர்னை நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லி இங்கேருந்து முதலமைச்சர் கிளம்பி போய் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஸ்டாலினும் சேர்ந்து போய் எல்லா ஸ்கூலும் கிளாஸ் ரூம்ஸ்லாம் சுற்றி பார்த்தாங்கல்ல, அந்த பேட்டர்னை இங்கே செயல்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ அங்கே என்ன ஸ்கேம் நடந்துச்சோ அதே ஸ்கேம் இங்கேயும் நடந்திருக்கு. இப்போ அங்கே டெல்லியில் டாஸ்மாக் பிடிச்ச மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் பிடிச்ச மாதிரி இங்கேயும் ஸ்மார்ட் கிளாஸ் பிடிக்கிறப்ப உதயநிதி ஸ்டாலினின் நிழலாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷும் வளையத்துக்குள்ளார வருகிறார். அவங்க கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணுறாங்க. எடப்பாடி கொடுத்த ஃபைலுக்கு அப்பாற்பட்டு பெரும்பான்மையாக இவனை பிடிச்சா இவன் இருந்தானா திமுகவுக்கு தேர்தலில் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற எல்லாருமே. மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, கடந்த 5 நாட்களில் மட்டும் திமுகவுடைய 5 அமைச்சர்களோட சொத்து குவிப்பு வழக்கு அவங்க விடுதலை செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டு திரும்பி விசாரணைக்கு வந்திருக்கு. எல்லாமே சீனியர் மினிஸ்டர்ஸ். அதுமாதிரி சக்கரபாணி மீது திரும்பியும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் இருக்கும். டிஆர்பி ராஜா வளையத்துக்குள்ளார கொண்டுட்டு வரப்படுறாரு. அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க சொல்கிற லிஸ்ட்டை பார்த்தா பிரைம் லிஸ்ட்டில் இருக்கிற அவ்வளோ அமைச்சர்களும் ஏதோ ஒரு சிக்கலில் ஈடுபட போகிறாங்க, கைது செய்யப்படுவாங்க. இது வந்து திமுக அதுக்கு தயாரா இருக்காங்களா சார்? ஏன்னா வந்து இப்போ முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்க சொல்ற மாதிரி முன்னாடியே ரெடியா இருக்கணும், அதுக்கு அவங்க அந்த வாக்கா மாத்துறதுக்கான வேலைகளை செய்வாங்களா? அதுதான் மேடம். அவங்க இப்போ கவர்மெண்ட் மேலேயும் கை வைக்க போகிறாங்க, அமைச்சர்கள் மேலேயும் கை வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறமேல ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே வளையங்கள். ஏன்னா என்னன்னா ஐஏஎஸ் அதிகாரியை பிடிச்சிங்கன்னா அவன் மந்திரியோட மொத்த ஜாதகத்தையும் கொடுத்துருவான். உனக்கு எப்படா இன்னும் 2 வருஷத்தில் 3000 கோடி ரூபா சொத்து வந்துச்சு அப்படின்னு பிடிச்சான்னு வச்சுக்கோங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரேடாரில் வச்சுருக்காங்க. அவங்க 3 பேரை பிடிச்சிங்கனால ஒரு 15 மந்திரி மாட்டிக்கும். அவங்க தான் 15 அவங்க தான் அடுத்த சிஎம்க்கு அடுத்தது அவங்க தாங்கிற மாதிரி இருக்கிறத மாதிரி அந்த 3 ஐஏஎஸை பிடிச்சிங்கனால 15 மந்திரி லாக்கு. ஐயா இதுதான் ஐயா இவ்வளோ கோடி வாங்கினா இதை கொடுத்தாங்க, அதை செஞ்சேங்க, இதை செஞ்சேங்க, அதில் எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்கன்னு அழகாக ஒப்பிச்சிருவாங்க. அதில் இருந்து டோட்டலாக வரிசையாக விழ ஆரம்பிக்கும். அவங்க வந்து பிளான் பண்ணி முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க ஏன் இப்போ ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க இந்த ஏடிஎம்கே பஞ்சாயத்தை முடிச்சாகணும். முதல்ல என் வீட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு வச்சுருந்தாங்க.
இவங்க இப்போ பேத்து அதனால தான் இவருக்கு 6 மாதம் டைம் கொடுக்க முடியாதுன்னது. உன்னை முடிச்சுட்டு அடுத்தது அவன்கிட்ட நான் அடுத்த ரவுண்டுக்கு போகணும், நீ என்னடா உனக்கு 6 மாதம் ஆக முடியாது, நீ வா. நீங்கள் நினைக்கலாம் அமித்ஷா வந்து ஐடிசி ஹோட்டலில் சென்னையில் தங்கிட்டு 2 நாளில் வேலை முடிச்சுட்டு போகிறாருங்கிறத உன் மினிஸ்டர் தானே அப்படின்னு. டெல்லியில் இருக்கிறவங்க இல்லை அரசியலில் முக்கியமாக இருக்கிறவங்க யார்ட்டானாலும் கேட்டு பாருங்கள். பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலை இந்தியா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்பது மட்டும்தான். இந்தியாவுக்குள்ளார எது நடந்தாலும் சரி, எதுக்கு முடிவெடுத்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அமித்ஷா தான் பாஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இங்கே 2 நாள் வந்து சும்மாலாம் உட்காந்துட்டு போகல. இந்த ஆளையும் தலையை தட்டி உட்கார வச்சு இங்கே இருக்கிற பிரச்சனைகளையும் அண்ணாமலை எடுத்தது எடப்பாடிக்காக இல்லை, பிஜேபியோட வளர்ச்சிக்காக, பிஜேபியோட நலனுக்காக அண்ணாமலை நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ அடுத்தது அவங்க முழுமையாக டிஎம்கே மேலே கவனம் செலுத்தி டார்கெட் பண்ணுறாங்க. சிஎம்க்கு அது தெரியுது, அடுத்தது நம்மளை வச்சு செய்ய போகிறான், எல்லாத்திட்டையும் ரவுண்டு கட்டுவான், வருவான், குடும்பத்துக்கும் கை வைப்பாங்கன்னு தெரியுது. பட் அதை தான் நான் சொல்கிறேன்ல, தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் வந்து நியாயம் கேட்டு நீதி கேட்டு பேரணி பாருங்கள், சர்வாதிகார ஆட்சி, பாசிஸ் ஆட்சி, நாளைக்கு மக்கள் நலனாட்சியை ஒழிப்பதற்காக இந்த மாதிரியான கொடுங்கோல் செயல்களை செய்கிறாங்க. எமர்ஜென்சி அப்போ ஹவு டிஎம்கே கிரியேட்டட் தமிழ்நாட்டுக்குள்ளார என்னென்ன பண்ணாங்களோ அந்த டைமை இது ஒரு குட்டி எமர்ஜென்சி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எடுபடுமா சார்? ஏன்னா வந்து மக்கள்கிட்டயுமே வந்து இந்த ஊழல் கஷ்டம்தான், பட் அவங்க நம்புறாங்க. அதாவது இதை நான் வேற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்கிட்ட சொன்னேன், இதே தாங்க தெலுங்கானாலையும் மாறிச்சு, இதே தான் டெல்லியில் மாறிச்சுங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்ற மாநில மக்களுடைய மனநிலை வேற, தமிழ்நாட்டு மக்கள் நிதர்சனத்தை உணர்வாங்க, எந்த சூழ்நிலையிலையும் பிஜேபியை உள்ள விட மாட்டாங்க, அதனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய கையில் விடப்படுகிறது. வலுவான கூட்டணியும் அமைஞ்சிருது. நீங்கள் இந்த சைடு டிஎம்கே இப்போ இருக்கிற அலைன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கே ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, நாம் தமிழர் கட்சி 4மே போதும். இவங்க இந்த 4மே வந்து ஏன்னா 3 மேஜர் கம்யூனிட்டி, 4வது நாடாரு, சீமானு நாடாருது 8% ஓட்டு வச்சுருக்கேங்கிறீங்க. பாமகவுக்கு ஒரு மத்திய அமைச்சர் தரேன் அப்படின்னா அவர் வந்துடுவார், 1 இயர் ஓட் பேங்க் வாங்கிடுவீங்க. நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோர் துணை முதலமைச்சர் எடுத்துக்கன்றுவீங்க. எடப்பாடியே சிஎம் கவுண்டருன்றீங்க. 4 கம்யூனிட்டியும் கவர் பண்ணிட்டீங்க மேஜராக. நாளைக்கு போய் ஜெகன்மூர்த்தி, இவர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியனை வச்சுக்கிட்டு தலியத்துங்க வாக்கு வங்கி வச்சுக்குவீங்க, உடையார வச்சுக்குவீங்க. என்ன போன தடவை கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை, அவருக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து டிஎம்கே அண்டு டிவிகே தான் அவங்க சாய்ஸ். ஏன்னா இவர் ராஜ்யசபா எம்பி தரேன்னு ஏமாற்றிட்டாரு. அதனால் இப்போ அவங்க திமுகவுக்கு கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. அதனால தான் முதலமைச்சர் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் நம்ம கூட இன்னும் சில கட்சிகள் கூட்டணி சேர இருக்கிறாங்கன்னு சொன்னது இந்த அம்மாவை தான். அதனால் அவங்க ஒருவேளை டிஎம்கே கழட்டி விட்டால் கூட அவங்க தாவேக்காவுக்கு போயிடுவாங்க. இவங்க வந்து இந்த 4 இந்த கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸு சும்மா ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், மற்ற எல்லாத்தையும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸும் ஆனால் கண்டிப்பாக கைவிட்டுருவாங்க அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. பட் அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்டி 2மே ஸ்ட்ரென்த் ஆயிடுது. அப்போ பப்ளிக் கிரவுண்ட்ஸில் இவங்க மேலே தொடர்ச்சியாக அலிகேஷன் வரப்போ நாளைக்கு அந்த சிக்கல்களை திமுக எதிர்கொள்கிறது சிரமமாக தான் இருக்கும். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. நன்றி சார்.